கிரிக்கெட்டையும் தாண்டி ஓய்வு பெறாத ஆயுள் நட்பு சச்சின் காம்ப்ளி இந்த வீடியோல பார்க்கலாம். இவங்களோட முதல் சந்திப்பு 1988ல ரெக்கார்ட் மேக்கிங் பார்ட்னர்ஷிப்போட தொடங்கிச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூல் மேட்ச்ல 664 ரன் அடிச்சிருந்தாங்க. அந்த மேட்சுக்கு அப்புறமா சச்சின் டெண்டுல்கருக்கு இந்தியா டீமுக்காக ரீப்ரசென்ட் பண்றதுக்கு இயர்லியாவே வாய்ப்பு கிடைச்சது. ஆனா வினோத் காம்ப்ளிக்கு 3 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இந்தியா டீமுக்கு ரீப்ரசென்ட் பண்றதுக்காக. ஒரு வழியா ரெண்டு பேருமே இந்தியா டீமுக்காக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப வருஷங்கள் தொடரல. சச்சின் தன்னோட வாய்ப்பை நல்லா பயன்படுத்திட்டு இப்போ ஒரு லெஜெண்டா மாறிட்டாரு. அதே சமயத்துல வினோத் காம்ப்ளினால சச்சின் மாதிரி ஷைன் பண்ண முடியல. அவரோட பேட் பிஹேவியர் மற்றும் இன்டிசிப்ளினால இயர்லி 2000ஸ்ல இந்தியா டீமை விட்டு வெளியில வந்துட்டாரு. சச்சினை விட வினோத் காம்ப்ளிக்கு திறமை அதிகம் தான், ஆனா அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரியல அவருக்கு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வினோத் காம்ப்ளி அவர்கள் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி ஹாஸ்பிடலைசேஷன் ஆயிட்டாரு. பினான்சியலாவும் வினோத் காம்ப்ளியோட ஃபேமிலி ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. நிறைய ஆர்கனைசேஷன்ல இருந்து வினோத் காம்ப்ளிக்கு தேவையான சப்போர்ட் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம தன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான சச்சின் டெண்டுல்கர் அவர்களும் தன்னோட ஃபேமிலிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. ரீசெண்டா வினோத் காம்ப்ளியோட பிரதர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சச்சின் இப்பவும் கால் பண்ணி வினோத் காம்ப்ளியை பத்தி விசாரிப்பாரு. சச்சினும் காம்ப்ளியும் ஸ்பெண்ட் பண்ண சைல்ட்ஹுட் டேஸ் மெமரிஸ் பத்தி என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாரு. அவரு எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் இன்னும் எங்க ஃபேமிலில ஒரு மெம்பரா தான் இருக்காரு. வினோத் காம்ப்ளியோட ஹெல்த் ஸ்டேபிளா இருந்தாலும் அவரு இன்னும் பேசுறதுக்கு சிரமப்பட்டு இருக்காருங்க. சாம்பியன் பிளேயர்னால கண்டிப்பா ரீகவரி ஆக முடியும். எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு, சீக்கிரமா மீண்டு வருவாரு அப்படின்னு சொல்லி வினோத் காம்ப்ளி தம்பி வேந்திர காம்ப்ளி சொல்லியிருக்காருங்க.